இனிய மாலை வணக்கம். பூமி அம்மன் அஸ்ட்ராலஜிக்கல் ரிசர்ச் சென்டர் சார்பாக திரு சி. ராஜன்பாபு அவர்கள் எழுதிய நூல்கள் வெளியீட்டு விழா இனிதே நடைபெற உள்ளது. இன்று நம்முடைய வந்துள்ள விருந்தினர் ஜோதிட பாவங்களை பாடல் வடிவிலே பாட வருகிறார் செல்வி வேதரூபா. வேதரூபா வருக, பாடல் தருக. நாளென் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோலென்ன செய்யும் குடுங்கோற்றென்ன செய்யும் குமரேச இரு தாளும் சதங்கையும் தண்டையும் சண்முகர் தோளும் கடம்பும் சிலம்பும் எனக்கு முன்னே வென்று தோன்றினே. இங்கு வந்து இருக்கும் ஜோதிட பெரியோர்களுக்கும் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் என் இனிய மாலை வணக்கம். என் பெயர் வேதரூபா. என் அப்பா பெயர் தேவேந்திரன். என் அப்பா சிலம்பம் மாஸ்டராகவும் ஜோதிடராகவும் இருக்கார். எனக்கு இந்த மேடையில் பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்த ராஜன் பாபாவுக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பாகம் 2 நூல் வெளியீட்டு விழாவப்போ ராஜன் பாபா ஐயா எனக்கு பஞ்சாங்கங்களை பற்றி பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. இன்றைக்கி நான் ஜோதிட பாடல்கள் உங்களுக்கு பாடுறேன். லக்கணமும் லக்னாதிபதியும் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது தான் என் பாடல் வழியாக உங்களுக்கு பாடுறேன். வளம்பெறும் லக்னாதிபதி வன்மைய ஆட்சி உச்சம் களம்பெறும் பொன்னன் புந்தி கருத்துடன் இருகன் நோக்கில் அளம்பெறும் அஷ்டமாதிபதி அசைவில்லாத ஆட்சி பெற்றால் இலங்கை முனிய கேள இவனுக்கு ஆயுள் 100. அதாவது லக்னாதிபதி ஆட்சியை உச்சமாக பெற்றிருக்க, குருவும் புதனும் அது பார்க்க 8ஆம் அதிபதி ஆயுள் ஸ்தானம் ஆட்சி பெற்றிருந்தா அவனோட ஆயுள் தீர்க்க ஆயுள். இப்போ நான் 2ஆம் பாவத்தை பற்றி பாட்டு பாடுறேன். 2ஆம் பாவம் அப்படின்னாலே குடும்பம், தனம், வாக்கு, வருமானம் இதெல்லாம் பற்றி சொல்லலாம். இதில் நான் வருமானம்ங்கிறத பற்றி பாட்டு பாடுறேன். தத்தமது ஓரைக்கும் லக்கினம் தமக்கும் தனாதிபதி மறையாமலும் சுத்தமோடு 6 8 விரையாதி சூடாமலும் நேராமலும் ஒற்ற 11 தருமாதி கூடினும் வைத்த 11 வெகுபேர் குழாவினும் மகராச தனயோகனே. அதாவது 2ஆம் வீட்டு அதிபதி தன் வீட்டிற்கும் லக்கினத்திற்கும் 6 8 12 மறையாமல் இருக்கணும். 9ஆவது வீட்டு அதிபதியும் 11ஆவது வீட்டு அதிபதியும் ஒன்று சேர்ந்து இருக்கணும். 11ஆவது வீட்டு அதிபதியில் நிறைய கிரகங்கள் இருந்துச்சு அப்படின்னா அவன் மகராச தனயோகத்தோடு வாழ்வான். இப்போ நான் 4ஆம் பாவத்தை பற்றி உங்களுக்கு பாடல் பாடுறேன். அற்புத உயிருக்கு நாளோன் ஆட்சினல் உச்சம் கொல்ல அற்பராம் பாவர் நான்கை அடைந்திடாது ஒதுங்க செவ்வாய் சத்குரு சிறக்க வெள்ளி சஞ்சலமின்றி நிற்க சொற்புகள் வீடும் மாடும் சொகுசுடை வாழ்வாம் மாதே. அதாவது 4ஆவது வீட்டு அதிபதி ஆட்சியை உச்சமாக பெற்றிருக்க, பாவகிரகங்கள் 4ஆவது வீட்டு அதிபதியை 4ஆம் வீட்டு அதிபதி கூட சேராமல் அது சமயம் செவ்வாய் குரு சுக்கிரன் சிறப்பாக இருந்துச்சு அப்படின்னா அவனுக்கு புகழ், வீடு, மாடு, சொத்து சொத்தோடு அவன் சொகுசாக வாழ்வான். இப்போ நான் ஜாதகர் ஆகருக்கும் ஜோதிட பற்றுடையோர் அப்படி அவரை இந்த 2 தலைப்பில் உங்களுக்கு பாடல் பாடுறேன். ஆட்சினல் உச்சத்தோடு அருள்குரு பார்வை பெற்று மாட்சிமை உடைய வாக்கில் மாபுதன் நிற்பாராகில் சூட்சம புற்றியோடு சோதிட கலைகள் கற்று பேச்சினில் ஞானம் சுட்டும் பெரும்புகள் ஜோதிடன் கான். அடுத்த பாடல் உயிரினம் லக்கினத்திற்கு உற்ற கேந்திரத்தில் பயனர்கள் புதனும் மற்ற பாவிகளும் உறவு அற்று ஜெயமருள் குருவின் பார்வை சேர்ந்திட நிற்க வாக்கில் நயமருள் கோலும் தங்கிட நட்புகள் ஜோதிடன் கான். இந்த பாடலோட அமைப்பு இங்கே வந்திருக்கிற ஜாதகர்களுக்கும் ஜாதக ஆர்வலர்களோட சொந்த ஜாதகத்தில் இந்த அமைப்பு இருக்கும். எனக்கு இந்த மேடையில் வாய்ப்பு கொடுத்த ராஜன் பாபாவுக்கு மீண்டும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த சின்ன வயசுலேயே எனக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்த ராஜன் பாபாவுக்கு மீண்டும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஐயா ராஜன் பாபு அவர்கள் செல்வி வேதரூபாவுக்கு வேதம் ஜோதிட அமுதம் பாகம் 3 அன்பளிப்பாக வழங்குகிறார். கொஞ்ச நேரம் காத்திருக்கோம். இவருடைய தந்தை எண்ணோற்றான்கொள் என்கிறபடி இவர் பெற்ற
தேவேந்திரன் ஐயா அவர்களுக்கு வாழ்த்துக்கள், எங்களுடைய ஆசிகள். ராஜன் பாபு ஐயா அவருடைய ஆசியையும் பெற்றுக்கொள். நன்றி. முன்னாடி பார்த்துறீங்களா? டாக்டர் இந்த குழந்தையை பாராட்டி பொன்னாடை போற்ற விரும்புகிறார். நன்றி ஐயா. டாக்டர் விஜயகுமார் அவருடைய கரங்களை தான்